கைஸ் இங்கெல்லாம் கார் டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். நம்ம ஷோரூமில் இருக்க கார் பைக்கு எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதெல்லாம் இப்போ தான் மாடிஃபிகேஷன்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பிளாக் கார் எடுத்துப்போம். பிளாக் கார் இது டைம் ஆச்சு. ஐயோ இது வேறு எதிரி பிடிச்சி கார்லாம் எடுத்தாச்சு. நம்ம போன வாட்டியே கார் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணோம். கடைசி வீடியோ பார்த்துருப்பீங்க. நேற்று போட்ட வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து கார் ஷோரூமோட டெஸ்டிங் அச்சோ நேற்று பண்ணியிருப்பேன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி பண்ணுறேங்க. ஐயோ ஐயோ ஆனால் பிளாக் கார் தோற்று போயிடுச்சு. இதில் ஏறும்போது அந்த கார் தோற்று போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்னா இந்த ஏதாச்சும் ஒரு கார் அவுட் ஆகும்ல மேலே ரெண்டுத்துலேயும் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த கார் எலிமினேட்டட் அப்படி அதே பறந்து ஸ்கிப்ட் அடிக்கிறது என்னென்னமோ பண்ணுதுக்கு. ஃபஸ்ட்டு பூஸ்டர் போட்டு ஒரு டேர்ன் போட்டுக்கோங்க. இதில் வந்து மேலே வரைக்கும் இப்போ ஏறினா இது ஜஸ்ட் பாஸில் இருக்கும். செகண்ட் டைம் ரிவ்யூவில் கூட இதை பார்த்துக்கலாம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கார்ஸ் வந்து எதனாலாம் சோர்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் பண்ணலான்ட்டு நம்மக்கிட்ட ஸ்டிக்கரிங்கும் பண்ணலாம், ஷர்ட் ஸ்டிக்கரிங்கும் பண்ணலாம். அதனால நம்ம என்ன வேணால் பண்ணலாம். கார் ஷர்ட் விடுங்க. நம்ம 3 கார் வச்சுருந்தோம். ஏன்னா எல்லாத்துலேயும் 3 கார் 3 பைக். இதை இப்போ திருப்பி ஏற்றணும். இது ஜஸ்ட் பஸ் இல்லை, லைட் பஸ்ஸில் இருக்கும். இப்போ மட்டும் நான் ஒழுங்காக ஏற்றணும்னா அவ்வளோதான். என் கதை கத்தம் தான். உங்களோட இது ஏர்போர்ட் கைஸ்ட்டு ஏர்ப்ளைனு நம்ம ஏரோப்ளைனு நான் எங்கடா இருக்கேன் மேலே போகிற வழி. ஐயோ ஐயோ எங்கடா அடைச்சி எங்கடா இருந்துச்சு. அதை ஏற்றிட்டேன். ஏன்னா வந்து ஸ்டிக்கர்ச்சு சூப்பராக போகுதுன்னு சொல்லாங்க. நானே விட்டு விளாண்டுருக்கேன். ஆமாம் நம்ம பிளாக் காருக்கு வந்து பிளாக் பேந்தர்னும் ஒயிட் காருக்கு வந்து ஒயிட் பேந்தர்னும் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம ரெட் காருக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம், அது புதுசாக வந்த மாடல் அந்த மாதிரி அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுவோம். இப்போ பாஸில் இருக்குமானே போனாடே முருளகுமாரா மேம் கீழே தான் இந்த இங்கிலீஷ் மேலே இருக்குமா. 203 ஆனால் இது நல்லா இருக்குல்ல இந்தியன் பைக்ஸோட இது. ஐயோ ஆனால் பறக்கல. பறக்குது என்ன மஞ்சள் பறக்குது. என்னடா இது பறக்கவே மாட்டேங்குது. டீஷர்ட் நான் ஏற்றிட்டு வரேன் கேஸ். அடுத்து வந்து ஒயிட் காரை பண்ணலாம். ஏன்னா பைக் எதுக்கடா வந்தேன்னா பைக் எப்படியும் செலெக்ஷனில் இருக்கும். ஏன்னா ரெட்டு எப்பயுமே வின் ஆகும். இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அதனால நம்ம எதுவுமே முன்னாடி வச்சோம்னா அது கண்ட்ரோல்ஸில் மட்டும் கண்ட்ரோலில் வச்சா போதும். ஓகே நம்ம வந்து என்னால முடியாது. சாரி மேலே ஏறு நீ வெற்றி படிக்க ஏறு காட்டுறேன். ஏதுலே எனக்கு ஏதாச்சும் உதவினா உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இப்போ மேலே ஏறிச்சுன்னா ஜஸ்ட் பாட்ஸில் இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். மேலே மட்டும் போயிரு. உன்னை
போட்டியே அடிச்சு இப்போ ரெண்டு பேருக்கு தான் போட்டி. அதனால நம்ம 69 போட்டுப்போம். வா சீக்கிரம் வாடி, டைம் ஆகுதுல்ல. எத்தனை பேர் நம்ம ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிப்பா. நீ தான் இப்போ சண்டை போட்டேன்னு எல்லாத்துக்கும் சொல்லட்டா? வாசியே ஏறேன்னா அங்கே இருக்கா போறேன். என்னடா எங்க காணோம்? நான் ஏன்னா சுத்தின்னு இருக்கேன். ஐயோ என்னடி பைத்தியே இவ்வளோ கண்டுக்குன்னா நமக்கே விழுந்துருவோம். என்னவோ என் மேலே கீழேன்னு வந்துட்டு இருக்கா. ஐயோ போட்டுட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு நினைச்சேன். இது என்ன சத்தத்துல போறது அண்டர் பெல்ட்டி மாதிரி இருக்கா? சரி அவன் என்னவோ பண்ணிட்டு போறான். நம்ம ஒரு பூஸ்டை போட்டு பிடிச்சிருவோம். ஆஹா பூஸ்டும் பிடிச்சிட்டாயா? பிரேக் அப்பாஸ் பிரேக் போட்ட பீஸ். அப்படியே நம்ம வந்து இப்போ ஜெட்டு ஸ்பீட்ல ஜெயரவி வீட்டுக்கு போவோம். இப்போ நீங்க 2 பேரும் ஜஸ்ட் பஸ்ல இருந்தா கூட எனக்கு ஓகே தான். ஐயோ அவுட் ஆயிராத, நான் இருக்கிறதே 2 கார் தான். ஐயோ இது கோளாறான காருன்னு பிளாக் பேந்தர் என்னை விட்டு போயிடுச்சு. இந்த 2 கார் மட்டும் இன்னைக்கு கூட எடுத்துக்கல. 2 கார் பாஸ்ல இருந்தா கூட எனக்கு ஓகே தான். இந்த ஹெலிகாப்டர் சேவ் பண்ணி விட்டு அதுக்கு தள்ளி விட்டுருக்கேன். ஹெலிகாப்டர்ல யாரும் இல்லை, அதுதான் மெயின் விஷயம். நல்ல வேலை அவுட் ஆகல. ஏன்னா இது கொஞ்சம் சிவியரான பேஸ்ட்டு. ஓகே பீஸ்ட்டு ஓகே வந்துருச்சுல. இப்போ 980 தானே அதோட சிப் கோட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரே வச்சுக்கலாம். ஏன்னா அது மாடிஃபிகேஷன் பண்ணணும், அதெல்லாம் பண்ண தேவையில்ல. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். எனக்கு மாடிஃபிகேஷன் பண்ண கார தான் நான் நிறைய இருக்கேன். இது போய் குப்பத்தில் தான் போடணும். அதனால இதை வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஓகே நம்ம ரெட் பேந்தரும் கொஞ்சம் சேஃப் ஜோனில் தான் இருக்குது. ஆனால் ஏன்னா ஐயோ கார் மாட்டிட்டு விடுங்க பிளாக் பேந்தர், நீ எனக்கு போயிட்ட. அதனால இனிமேல் நீ என் கூட இருக்க மாட்டேன். கடைசியில் எல்லாமே 3 தான் இருக்குது. 2 ரூம் தான். ரெட்டில் 2 இருக்குது, ஒயிட்லேயும் 2 இருக்குது. ஓ பிளாக்ல ஒன்று போயிடுச்சுல. சரி விடுங்க. இப்போ பைக்லேயும் இதை வந்து பண்ணணும். நம்ம இதுக்கெல்லாம் ஸ்டிக்கரிங் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கே ஸ்டிக்கரிங் பண்ண தெரியும் போது வேறு யாருக்காச்சும் கொடுத்தேன் அவங்க ஏதாச்சும் கோலார் பண்ணி விட்டு குழப்ப வச்சுட்டானுங்களா. நான் கோத்தைக்குள்ளாச்சுக்காமா ஐயோ எல்லாம் இப்படியே பண்ணுறீங்களா? டே ஆனால் உங்களெல்லாம் செல்லமாக வளர்த்தேன்னு நான் சோறு போட்டு வளர்த்தேன். நான் சோத்து போட்டு வளர்த்தேன். நாய் என்னை வறுத்துக்கு அடிக்க. இங்காடி வரையா கைஸ்? இவ பாருங்க கைஸ் என்னவோ. இப்பெல்லாம் கடைசி கார்லேஸ் பாரு. உனக்கு அறிவில்லை, உனக்கு சூடில்லை. இங்கே நின்றுட்டு இருக்கா கேஸ். எனக்கு ஃபோன் பண்ணுறதுனா கூட வந்திருப்பேன். ஆனால் ஃபோன் பண்ணல. நன்றி இஷ்டப்படாததுக்கு. அச்சோ இதுவும் எல்லாமே ஜஸ்ட் பாஸில் இருக்குது. ஏன்னா பிளாக் மட்டும்தான் நம்மளை விட்டு போயிடுச்சு. பிளாக் பேந்தர் ஐ மிஸ் யூ ப்ரோ. இந்த இவன் வேற எவன்டா அவன்? அவன் பேர் என்ன கீஸ்? சிமியா இன்னும் போலையா? இங்கே தான் இருக்கியா? சிமியானு வேற அவன் வேற நானே கொலை பண்ணிட்டேன்னு என்னை எஃப்ஐஆரில் போட்டு வச்சுருக்கானுங்க. எப்போ நான் ஜெயிலுக்குள்ளே போக போகிறேன்னா அது வேற எனக்கு தெரியல. இன்னும் தொட்டிக்குள்ளே சிக்கமாயின்னா போய் அச்சராபரி எல்லாமே எனக்கு தான். அச்சராபரி எல்லாமே எனக்கு தான். ஓகே இது வந்து எல்லாமே ஜஸ்ட் பஸ்ஸில் இருக்குது. இது சர்டிஃபிகேட்ஸ் போஸ்ட்டு. இதை வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதனால இந்த காசுலாம் இப்போ தேவைப்படாது. ஏன்னா இதெல்லாம்
வந்து மாடிஃபிகேஷன் பண்ண டஸ்ட் காசு. டஸ்டோட டஸ்டா நீயும் செத்து போயிரு. கோ சேட் ஐயோ ஐயோ போலீஸ்காரே, நீ எல்லாம் இங்கே வரமாட்டான்னு தெரிஞ்சுதாயா நான் என் குண்டே போட்டுன்னு இருக்கேன். நீ என்னன்னா வரியா பார்ப்போம். ஓகே, இன்னும் ஒரு பைக் மிச்சமாகும். எங்கே அந்த பைக்கு? இந்த மூணு. ஆனால் இதை வச்சு தான் தப்பிக்க போகிறேன். வாங்க தப்பிச்சிருமா. இந்த போலீஸ்காரன் இன்னைக்கு இப்போ ஒரு வழி பண்ண போகிறான். 1 2 3 4 5 கேஸ் தானே. இவன் கேஸ் தனியாக ஒன்றுக்கா. நீயும் நடந்து போயிட்டு இருக்கா தனியாக. நான் ஒரே சொல்கிறேன், சேர மாட்டேறான். போலீஸ்காரி. இப்போ வந்து இந்த பைக் வந்து செம்மையாக இருக்கும். என் பைக் எடுக்கல, எல்லாம் வெடிச்சிருச்சு போயிடுச்சுல. இது மட்டும்தான் ரியல் இன்சூரன்ஸ் ஆஃப் காரு பைக்கு. தொட்டிக்குள்ள நானும் நம்ம வந்து கீழே வந்துட்டேன். சூப்பர் கேஸ். எப்படி வர பாருங்க. நல்லா எப்படி மாசுக்கிட்டு வருவேன். போலீஸ் முண்டா பிடிச்சிக்கோயா. அச்சராபரி எல்லாமே எனக்குதான். புச்ச பொருள் பாரு தடிங்கள தேடியா. வீணுங்கத்துல நினைச்சு அசிங்கமா போச்சுக்குமாரு. சரி, நம்ம இவ்வளோ நேரம் இந்த படச்சிச்சு இவ்வளோ நேரம் இதுக்கு வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்டு போட்ட எனக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லைக் போடுங்க, ஷேர் போடுங்க, எல்லாத்தையும் போட்டுருங்க. சரி, கடைசியாக ஒரு ரேம்பில் மட்டும் பார்த்து போயிடலாமா? ஏன்னா இன்னும் நிறைய நேரம் இருக்கு. வாங்க ஓகே. அச்சராபரி. நம்ம இன்னும் நிறைய கார்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணோம். வாங்க அந்த டெஸ்ட்டெல்லாம் பார்ப்போம். பைக்ஸையும் எடுக்கணும் கொஞ்சம். 950 980 900 நிறைய கார் நான் எடுத்துட்டேன். இது அந்த மூணுமே 950லேருந்து 980 வரைக்கும் நான் எடுத்துட்டேன். நம்ம எடுத்துக்கலாமா? எல்லாமே நம்ம மாடல் பண்ண முடியாது. அப்போ பைக்ஸ் சேர்ப்போம். பைக்ஸை வந்து நல்லா சூப்பர் பைக்காக எடுத்துப்போம். இனிமேல் நான் வரமாட்டேன் இந்த வீடியோலலாம். இவன் தான் வருவான். டோரிமானோட இருப்பானே எவனோ அவன் தான். கோஸ்ட் ரைடர் பைக் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். கேடிஎம் எடுத்துப்போம். அப்புறம் இந்த ரேஸ் பைக் எடுத்துப்போம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு போயிருங்கள. பை பை கைஸ். வரட்டாமே டுர்ரே.